Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே தோசை ஊற்றும்பொழுது ஒட்டிட்டு வந்தாலோ இல்லை சரியாக வரலனாலோ பயங்கர டென்ஷன் ஆகிடுவோம். அதுவும் கோதுமை தோசை ரவா தோசைன்னா கேட்கவே வேணாம். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறுன்னு வரவே வராது. அங்கங்கே ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக படலாக நல்ல கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்ச பச்சரிசி மாவாக எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவும் சரி, இல்லை கடையில் இருந்ததுனாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4.5 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்காமல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிச்சம் உள்ள 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அதனால் இப்போ நம்ம எடுத்துருக்க மாவு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், மூடி வச்சாச்சு. இப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து பாருங்கள். இப்போ ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறி வந்திருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கோங்க. நான் இரும்பு தவா தான் வச்சுருக்கேன். நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டி ஒரு தடவை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நம்ம ரவா தோசைக்கெலாம் ஊற்றுற மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கத்துக்கு இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. பெரிய கரண்டி அல்லது டம்ளர் வச்சு ஊற்றினாலும் நல்லா வரும். இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரவா தோசை மாதிரி கோதுமை தோசை நல்லா மொறுமொறுப்பாக உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். சுற்றிலையும் நடுவுலையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கல் இந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் ஒட்டாமையும் வரும். கல் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஓரங்கள்லாம் அதுவாகவே தனியாக அப்படியே படலாக வருது பாருங்கள். இந்த மாதிரி அளவு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா தோசை உங்களுக்கு பிஞ்சு போடுற மாதிரி வந்துடும். நல்லா ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி எது கூட வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி மற்ற தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் தோசை ஊற்றும் போது நல்லா அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு துணி, வெள்ளை துணி இல்லை காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் தோசை ஊற்றுனீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒட்டாமல் வரும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது பாருங்கள். கையில் எடுத்தாலே உடையுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் கோதுமை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டென்ஷனே இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ஒட்டாமல் வரும். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற அளவுகளுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் மாவை கலந்து விட்டு ஊற்றணும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ரவா தோசையாக கோதுமை தோசையான்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வரும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.